இந்தியன் கவர்மெண்ட் 2 புது ஏர்லைன்ஸுக்கு என்ஓசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்லைன்ஸ் பேர் வந்து ஃப்ளை எக்ஸ்பிரஸ், ரெண்டாவது ஏர்லைன்ஸ் அல் ஹிந்த் ஏர். அல் ஹிந்த் ஏர் கம்பெனி வந்து கேரளா பேஸ்டு கம்பெனி. 2026 இந்த 2 ஏர்லைன்ஸும் ஆப்ரேஷனுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் இண்டிகோ ஃப்ளைட் கம்பெனிக்காரன் இந்தியாவையே ஒரு காட்டிட்டு போயிட்டான். ஃப்ளைட்டு பிரச்சனை, க்ரூ பிரச்சனைன்னு ஏதேதோ டிசைனாக சொல்லி கவர்மெண்ட்டோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் பர்பஸாகவே அவனோட சர்வீஸை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தங்காட்டிக்கு கவர்மெண்ட் இனிமேல் இந்த இண்டிகோவையும் ஏர் இந்தியாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் மேஜர் ஷேரே வச்சுருக்காங்க. இண்டிகோ ஒரு 60%, ஏர் இந்தியா ஒரு 30%, டோட்டல் இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்டவே வச்சுட்ருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் வச்சுருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். இது பார்லிமெண்ட்டில் கூட சமீபத்தில் பேசி விவாதித்து இப்போது இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. 2025 மட்டும் இந்தியன்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 75 கோடி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2030 வேர்ல்ட்லேயே இந்தியா தான் நம்பர் 2nd பிளேஸில் இருக்கும் டொமஸ்டிக் ட்ராவலில் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட பெரிய மார்க்கெட்டில் இவங்க 2 ஏர்லைன்ஸ் மட்டும் வச்சுருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான். அதனால தான் இப்போ ஒரு 2 கம்பெனிக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஸ்டார்ட் தான். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு மேலே தான் ஏகப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு.